ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரசாந்த். எங்களுடைய எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணி சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது. முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் என்ன கரெக்ட் பண்ண வேண்டும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரசாந்த். உங்கள் அன்புக்குரிய யூடியூப் சேனல் எஸ்பி கட்ஸ் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கு நம்ம வீடியோவில் நாம பேச போகும் தமிழ் தொலைக்காட்சி ஒரு உலகின் சூட்சமுமான ஒரு கதை. அதுதான் மணிமேகலை மற்றும் பிரியங்காக்கு இடையான நடந்த சம்பவம் மற்றும் அதன் பின்னணியை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கதை தொடங்குறது டான்ஸ் ஜோடி டான்ஸ் டிஜேடி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்ட் டைம்ல கூட நான் பிரசிடென்ட் அதாவது முதலாவது போட்டிருந்த வீடியோ யூடியூப் வீடியோல கூட மணிமேகலையோட ஒரு புதிய ஷோ வந்து ஜீ தமிழ்ல போயிருக்காங்க. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு பிரசென்ட் பண்ணிக்க மறக்காம இந்த வீடியோ போய் பாருங்க. டான்ஸ் ஜோடி டான்ஸ் என்ற சேனல்ல அதாவது அந்த ப்ரோக்ராம் நிகழ்ச்சியில இருந்து இந்த நிகழ்ச்சி தமிழ் தொலைக்காட்சி உலகில் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆனது. இதில் நடந்த சில சம்பவங்கள், மணிமேகலை மற்றும் பிரியங்காக்கு இடையே ஏற்பட்ட மோதல் மற்றும் அதன் விளைவு பற்றி இன்றைக்கு இந்த வீடியோல மறக்காம இந்த வீடியோ முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு முழு இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு. டான்ஸ் ஜோடி டான்ஸ் என்ற நிகழ்ச்சி தமிழ் தொலைக்காட்சியில் உலகில் ஒரு மிகப்பெரிய மைல்கல். இந்த நிகழ்ச்சியில தன்னுடைய 5 சீசன்களை வெற்றிகரமாக நிறைவு செஞ்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியின் மூலம் பல புதிய திறமைகளை வெளிப்பட்ட பலருக்கும் பல வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் விஜய் டிவி. அவரது நகைச்சுவை மற்றும் ஆசியம் நிகழ்ச்சிக்கு ஒரு தனி அடையாளமே இருக்கு. ஆனா சமீபத்தில் இந்த நிகழ்ச்சியில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதான் மணிமேகலை இந்த நிகழ்ச்சியை தொகுப்பாளினியாக சேர்ந்திருக்காங்க, அதாவது வார புதிய சீசன். அதுக்கு முன்னாடி மணிமேகலை மற்றும் பிரியங்காக்கு இடையே ஏற்பட்ட மோதலையும் இந்த நிகழ்ச்சியில் முக்கியமான பகுதியாகும். குக் வித் கோமாளி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கல. இந்த நிகழ்ச்சியில இருந்துதான் இந்த மோதல் தொடங்கியது. அந்த நிகழ்ச்சியில மணிமேகலை மற்றும் பிரியங்கா இடையே ஒரு பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. இந்த வாக்குவாதத்தின் காரணமாக தான் மணிமேகலை வந்து அந்த நிகழ்ச்சியிலிருந்து விலகி இருக்காங்க. பின்னர் அவங்க அந்த தொலைக்காட்சியிலிருந்து வேறு தொலைக்காட்சிக்கு மாறி இருக்காங்க. இது ஒரு ஹாட் டாபிக். இந்த நிகழ்வு பிரியங்கா மற்றும் மணிமேகலைக்கு இடையே ஒரு பெரிய ஒரு பிளவை ஒன்று உருவாக்கின்னு தான் சொல்ல முடியும். இப்ப ரீசெண்ட் டைம்ல மணிமேகலை டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில தொகுப்பாளினியாக சேர்ந்திருக்காங்க. இது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை இதுவரை விஜய் தொகுத்து வழங்கி வந்தாரு. ஆனா இப்போது மணிமேகலும் அவரோட இணைந்து இந்த தொகுச்சியை அதாவது இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருக்காரு. இந்த மாற்றம் பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. மணிமேகலை தன்னுடைய சமூக வலைதளங்களில் இந்த நிகழ்ச்சியின் எடுத்த புகைப்படங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல அவர் குறிப்பிட்டிருக்காங்க, என்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு அடி எடுத்து வச்சிருக்க, மக்கள் வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு எனக்கு தாருங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு பல பிரபலங்கள் வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காங்க. அதுல மோனிஷா, தர்ஷா குப்தா போன்றவர்களும் முக்கியமாக இருக்காங்க. இந்த நிலையில பிரியங்கா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலையும் விராட் கோலியின் புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே சேம் டைம்ல அதுல அவங்க சொன்ன கமெண்ட் வந்து, கெட்ட பையன் சார் இந்த ஸ்டார்டா இன்னும் மிஞ்ச யாடான்னு அனிருத்தின் பாடலை பயன்படுத்தியிருக்காங்க. இதனை பார்த்த சில ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இது பிரியங்கா மணிமேகலுக்கு வைத்த ஸ்டோரியா அல்லது விராட் கோலிக்காக வைத்த ஸ்டோரியா என கேள்வி எழுப்பி வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில மணிமேகலை மற்றும் பிரியங்கா இடையே நடந்த சம்பவங்களை பற்றியது. ஆனா இப்ப பிரியங்கா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, எங்க சேனல் மூலமா நாங்க சொல்ல வரது, நாங்க யாருக்காகவும் சார்பா பேசல. ஆனா விஜய் டிவில நடந்த ஒரு சிறு தவறுகளை எங்க சேனல்ல நாங்க வெளிக்காட்டி கொண்டிருக்கோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, குக் வித் கோமாளியில நடந்த ஒரு இன்சிடென்ட். அன்னைக்கு அந்த தொலைக்காட்சி மேனேஜர் மணிமேகலை கேட்டிருந்தாங்க, என்ன நடந்தது ஏது நடந்தது கேட்டிருந்தாங்கன்னா சில விஷயங்களை தவிர்த்துக்கலாம். ஆனா பிரியங்காவுக்கு அவங்களுக்கு ஃபேவரிசம் பார்த்தது அப்படியே தெளிவா தெரிஞ்சேன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் நான் சொல்றேன். அங்க மட்டும் இல்ல, பொதுவா எல்லா கம்பெனிகளையும் சரி, எல்லா டிவி சேனலும் சரி, இப்படி சில பேர் வந்து ஃபேவரிசம் காட்டுனால உண்மையான டேலண்ட்ஸ் அவங்க வந்து தங்களோட டேலண்ட்டை வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு இருக்காங்க. இதான் உண்மை. அதனாலதான் மணிமேகலை வந்து அவங்க சிறந்த ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்ப அவங்க ஜீ தமிழ்ல போயிருக்காங்க. அவங்க இப்ப போட்டிருக்க பாத சிறப்பாக நாங்க எல்லாரையும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். அது எங்க யூடியூப் சேனல். இந்த கதையில் நம்ம பார்த்தது போல பிரபலங்களின் வாழ்க்கையில் எப்படி சில சம்பவங்கள் அவரும் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். நீங்க இந்த கதை பற்றி என்ன நினைக்கிறீங்க guys? மணிமேகலை மற்றும் பிரியங்கா இடையே நடந்த மோதல் பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது. மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோக்கு எங்க எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரஷ்யா.